ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபால் டெய்ரி ஃபார்ம். நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா ஒரு 25 மாடு ஹெச்எஃப்பில், ஜெர்சியில், ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங்கில் உள்ள மாடு, கிர் கிராஸ் டைப்பில் உள்ள மாடு, சிந்து கிராஸ் டைப்பில் உள்ள மாடு, அதேமாதிரி மோட்டி டைப்பில் உள்ள மாடு, அதேமாதிரி கொம்பு டைப்பில் உள்ள மாடு, தலை ஈத்து 2வது ஈத்தில் ஒரு 10 வருஷம் நம்ம பண்ணையில் வச்சுருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்கு வச்சுருந்தாலும் சரி, ஒரு மாடு வாங்கினா ஒரு 10 வருஷம் பயன்பெறக்கூடிய வகையில் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் ஒரு 25 மாடு விற்பனைக்கு ரெடியாக இருக்குது. எப்போதும் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பண்ணையில் எப்போதுமே ஒரு 25 மாடுகள் விற்பனைக்கு ரெடியாக இருக்கும். அதேமாதிரி நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு ப்ரீடாக உள்ள மாடு. நம்ம வச்சுருந்தாலும் ஒரு 10 வருஷம் வச்சுருக்கக்கூடிய வகையில் உருப்படியாக ஒரு மாடு வச்சுருந்தாலும் ஒரு 4 மாட்டு சமத்துக்கு இருக்கக்கூடிய மாதிரி நல்ல ஹெவி சைஸில் உள்ள மாடுகளும் நம்ம பண்ணையில் இருக்குது. நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் அமைஞ்சிருக்க இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக், சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட்டர் எட்டயகுளத்தில் தான் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா தலையீத்து 4 பல்லு, தலையீத்து 4 பல்லு மோட்டி டைப்பு, தலையீத்து 4 பல்லு மோட்டி ப்ரீட். அதே மாதிரி நல்ல ஹெவி சைஸில் உள்ள மாடுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சைஸ். உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ ஒரு சைஸாக தெரியுதா என்னென்னு தெரியல. மாடு ஹெவி சைஸில் உள்ள மாடு. தலையீத்தில் இந்த மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் பால் கேரண்டி எதிர்பார்க்கலாம். மாட்டுக்காரங்க இதோட தாய் தலையீத்துலேயே ஒரு 22, 23 வரும் அப்படின்னு சொல்லுதாங்க. அவ்வளோ எதிர்பார்க்க வேண்டாம். தலையீத்தில் ஒரு 10, 20 லிட்டர் ஷேராக கறக்கக்கூடிய பசு. நல்ல ஹெவி சைஸில் உள்ள பசு. தலையீத்து 4 பல்லு தான். ஒரு 10 வருஷம் மாற்ற வேண்டாம். மாடு கண்ணு போடுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் வரை டேட் எடுக்கக்கூடிய பசு. அதே மாதிரி மடி செட்டுன்னு பார்த்திங்கன்னா தொங்கு மடி கிடையாது, நல்லா அரைஞ்ச மடி. எவ்வளோக்கு இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் தான் நல்லா மடி இருக்கும். ஒரு 10 நாள் நம்ம வீட்டில் தீவனம் தண்ணி கடிச்சு குட்டி போட்டால் தான் நல்லது. அதனால தான் நம்ம இப்படி இப்போ ஒரு ஹெவி சைஸில் உள்ள மாடுகள்லாம் ஒரு 10 நாள் கண்ணு போடக்கூடிய டேட்டில் நம்ம வச்சுருக்கோம். ஒரு 10 நாள் ஒரு வாரம் கழித்து கண்ணு போட்டுச்சுன்னா நம்ம வீட்டில் தீவனம் தண்ணி பழகி நம்ம வீட்டில் போய் கண்ணு போடக்கூடிய மாடுகள் எல்லாமே கறவைக்கு நமக்கு ரெகுலராகவே அந்த தீவனம் தண்ணி எல்லாமே நம்ம சென்னையிலே பழகிற மாடு. அதனால் குட்டி போட்டவுடனே கறவை ரெகுலராகவே இருக்கும். அதுமாதிரி காம்புன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பும் நல்ல காம்பு விளக்கடியோட தலையீத்தில் 4 பல்லு இவ்வளோ ஒரு ஹெவி சைஸில் உள்ள மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க. ஒரு பண்ணைக்கு ஒரு 20 லிட்டர் கறக்கணும். நம்ம அடுத்த இதில் ஒரு 25 லிட்டர் 30 லிட்டர் எதிர்பார்க்க மாதிரி நல்லா ஜெய்ஜாண்டிக்காக உள்ள மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடுனா பார்க்க ஒரு அழகு. அதே மாதிரி நல்ல ப்ரீடாக உள்ள மாடு. கறவைன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 18 லிட்டர் எதிர்பார்த்தோம்னா இந்த மாடு நல்ல மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா 20 லிட்டர் ஷேராக கறக்கும். அதையும் தாண்டி நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி கறக்கக்கூடிய பஸ். நல்ல மெயின்டெனன்ஸ் இருந்தால் 22, 23 லிட்டரே கறக்கக்கூடிய பஸ். மாடை பார்க்க உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு லட்சணமாக உள்ள மாடு, எப்படி ப்ரீடில் உள்ள மாடு. அதே மாதிரி மாடுன்னு ஒரு 10 நாள் அனுப்பிச்சிக்கும் போது வெளியே அவுக்க முடியாத அளவுக்கு மடி செட்டு எடுக்கக்கூடிய பஸ். நல்ல ஹெவி சைஸில் நம்ம பண்ணையில் ஒரு மாடு நின்னாலும் உருப்படியாக நிற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஒரு ஹெவி சைஸில் ஒரு மாடு எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். கண்டிப்பாக இந்த தலையீட்டிலே இந்த மாட்டோட கறவை ஒரு 20, 22 லிட்டர் பால் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி காம்புன்னு பார்த்திங்கன்னா தலையீட்டிலே ஒரு மிஷினுக்காக இருந்தாலும் சரி, கைட்டை கறக்கிறதுக்காக இருந்தாலும் சரி அருமையாகவே இருக்கக்கூடிய பஸ். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா ஜெர்சி டைப், நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா மாட்டுக்காரங்க ஒரு 8 to 16 லிட்டர் 17 லிட்டர் கறக்குங்க. அவ்வளோ எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு 7, 13 லிட்டர் பாலுக்கு எந்த காரணத்தை கொண்டும் குறைவு இருக்காது. ஒரு 13லேருந்து 8, 15 லிட்டர் பாலுக்கு எந்த காரணத்தை கொண்டும் குறைவு இருக்காது. அதுக்கு மேலே கறக்காது நம்ம தீவனம் மெயின்டெனன்ஸை பொறுத்தது. அதேமாதிரி ஜெர்சி மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வெயில் கிளைமேட்டுக்கு ஒத்து போகும். அதேமாதிரி இது மேய்ச்சல் முறையில் இந்த மாடு. நிறைய பேர் மேய்ச்சல் முறையில் உள்ள மாடு, ஜெர்சி டைப்பில் உள்ள மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு குறைஞ்சது ஒரு 13, 15 லிட்டர் பாலுக்கு 2 வேளையும் சேர்த்து குறைவு இருக்காது. அதுக்கு மேலே உங்கள் மெயின்டெனன்ஸை பொறுத்து கூடுதலாகவே கறக்கூடிய பஸ். 100% மேய்ச்சலுக்கும் வேலுக்கும் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். நல்லா காட்டு மேய்ச்சலில் இருந்த பஸ். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல செவலை போர், ரேர் கலர், எல்லாருமே ஆசைப்பட்டு விரும்பி வாங்கக்கூடிய கலர். நம்ம பண்ணையில் ஒரு மாடு பண்ணையில் மாடு வாங்கக்கூடியவங்களும் நிறைய பேர் செவலை போர் தான் வாங்குவாங்க. நிறம் பிடிக்காதவங்களுக்கும் செவலை போர் கலர் தான் பிடிக்கும். செவலை போரில் நல்ல காலை கண்ணு இன்றைக்கி தான் கண்ணு போட்டிருக்கு. மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி சைஸு. மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா இந்த ஈத்தில் இந்த 2 மாட்டோட கறவை ஒரு 22 லிட்டர் பால் கேரண்டியாக அதை பார்க்கலாம். தலையீத்திலே மாடு நேரத்துக்கு 10, 20, 22 லிட்டர் கறந்துருக்கு. நல்ல ஒரு ஃபார்ம் டைப்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணால் ஒரு 25 லிட்டர் பால் கேரண்டியாக அதை பார்க்கலாம். அவ்வளோ ஒரு சைஸில் உள்ள பஸ். அதேமாதிரி ரேர் கலர் செவலை போர், எல்லாருமே ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய கலர். நிறம் பிடிக்காதவங்களுக்கும் நிறைய பேர் நம்ம கருப்பு பிடிக்கல, செவலை பிடிக்கல அப்படிங்கக்கூடியவங்க இந்த மாட்டை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். நல்லா செவலை பொருள், நல்லா மடி செட், நல்ல ரெட்டை வரி மடியில் எடுத்துருக்கு. கண்ணுன்னு பார்த்திங்கன்னா மாட்டே மாதிரி நல்ல செவலை வெள்ளையில் காலை கண்ணு இப்போ தான் கண்ணு போட்டிருக்கு இன்றைக்கி தான். இந்த மாதிரி கறவைக்குன்னு பார்த்திங்கன்னா யார் வேணாலும் கறக்கலாம். நல்ல ரோஸ் காம்புனாலும் ஒவ்வொரு காம்பு கடையில் ஒரு அடி விளக்கடியோடு அமைஞ்சிருக்கு. நல்ல செவலை வெளியில் போனவுடனே ரெடி கறவையில் கறக்க மாதிரி மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி தீவனம் தண்ணிக்கும் நல்லா அருமையாகவே இருக்குது. மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு ஹெவி சைஸாக இருக்குது. மேய்ச்சலுக்கு போயிருக்குமா வேண்டாமான்னு எதிர்பார்க்க வேண்டாம். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. நம்ம பண்ணையில் ஒரு மாடு என்னாலும் உருப்படியாக இருக்கட்டும், ஒரு 25 லிட்டர் பால் கறக்க மாதிரி ஹெவி சைஸில் ஒரு மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கும். நல்ல மெயின்டெனன்ஸ் இருந்தால் 25 லிட்டர் கேரண்டியாகவே கறக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா எந்த வெயிலுக்கும் எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பஸ். கிர்ரு சிந்து மிக்சிங்கில் உள்ள பஸ்.
2 டேரி 6 பல் தான். மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒரு 8 7 15 8 16 லிட்டர் குறைவில்லாமல் இருக்கும். நல்ல மெயின்டெனன்ஸ் இருந்தால் கூடுதலாகவே 2 லிட்டர் கறக்கணும். நம்ம ஒரு 2 லிட்டர் குறைச்சி சொல்லி மாடு கூட கறக்கணும். ஒரு 8 15க்கு தப்பு வராது. ஒரு 2வது ஈத்து 6 பல்ல கிளைமேட்டுக்கு ஒத்து போகக்கூடிய டைப்பில் ஒரு கிர் கிராஸு சிந்து கிராஸில் வாங்க நினைக்கணும். கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாடு பார்த்திங்கன்னா நம்ம பழைய வர்க்கம் சிந்தில் கிர் மிக்சிங்கு. அது மாதிரி பால் எஸ்என்எஃப் ஃபேட்டு கண்டென்ட் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாகவே இருக்கும். நம்ம ஹெச்எஃப் ஜெர்சியோட நல்லா அருமையாகவே இருக்கும். ஒரு 4 ஹெச்எஃப் மாடு போட்டிருக்க இடத்துல ஒரு இந்த கிர் கிராஸு வாங்கி போட்டோன்னா பால் எஸ்என்எஃப் ஃபேட்டு நல்லா அருமையாகவே இருக்கும். நம்ம ஒரு வீட்டு பால் கொடுக்கவங்கலாம் கண்டிப்பாக ஒரு கிர் மாடு வச்சுருந்தோன்னா கறவைக்கு நல்லா அருமையாகவே இருக்கும். பால் வந்து மற்ற ஒரு 4 கிர் மாட்டு பால் எருமை பால் அளவு குவாலிட்டி கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா சிந்து மிக்ஸ் ஆகிருக்கு, கிர்ரு மிக்ஸ் ஆகிருக்கு. பால் ஃபேட் எஸ்என்எஃப் நல்லா அருமையாக இருக்குது. அதேமாதிரி குணத்துலேயும் அருமையாக இருக்குது. 100% வெயிலுக்கும் மேட்சலுக்கும் கிளைமேட்டுக்கும் கேரண்டி போட்டு கொடுக்கலாம். கண்ணுன்னு பார்த்திங்கன்னா காலக்கண்ணு போட்டுருக்கு. 2வது ஈத்து 6 பல். கறவைக்கும் காம்பு வரக்கூடிய நல்ல காட்டடியில் இருந்த பஸ். ஒரு கிராஸ் டைப்பில் ஒரு மாடு வாங்கணும். ஒரு 8 15 16 லிட்டர் கறக்க மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு 10 நாள் நம்ம வீட்டில் தீவனம் தண்ணி மாடுகளும் மோட்டி டைப்பு 2வது ஈத்து 6 பல். இதுவும் மாடு கண்ணு போடுறதுக்கு இன்னும் 10 நல்லாவே மடிசெட் எடுக்கும். நம்ம எதிர்பார்த்ததுலேருந்து கூடுதலாகவே மடிசெட் ஒரு இந்த மாட்டோட மடிசெட்லாம் உங்களுக்கு பார்க்கவே தெரியும். நல்லா அருமையான கரு 10 நாள் கண்ணு போட சுருக்கு பார்த்தீங்கன்னா மாடு இன்னும் ஒரு 10 நாள் நம்ம மாடியில் வெளியவே அவுக்க முடியாது. அவ்வளோ ஒரு மடிசெட்டில் நம்ம வீட்டில் நம்ம வாங்கிட்டு போகிறவங்க ஒரு 10 நைஸ் நல்ல பேப்பர் கணக்கு அவ்வளோ தொழில் நைஸுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வைக்கமோ அதுக்கேற்ற மாதிரி கறக்கக்கூடிய பசு. அதே மாதிரி மாடு மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு எந்த கிளைமேட்டுக்கு ஒத்து போகக்கூடிய பசு. மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா இந்த 2வது ஈத்தில் ஒரு 20 லிட்டர் கேரண்டியாக சொல்லிக் கொடுக்கலாம். மாடு ஒரு 20 லிட்டர் பால் கேரண்டி சொல்லிக் கொடுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தீவனம் வைக்கமோ அதுக்கு தக்கன கறக்கக்கூடிய பசு. இந்த தொலி நைஸாக உள்ள மாடுகள் எல்லாமே நம்ம தீவனம் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ வைக்கமோ அதுக்கேற்ற மாதிரி கறக்கக்கூடிய பசு. பால் மாட்டை பொறுத்த வரைக்கும் தொலி வந்து நைஸாக இருக்கணும். முரத்த தொலி வந்து கறவைக்க ஆகாது மாடுகள். இது மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் வந்த மாதிரி நல்லா ஒரு மோட்டி டைப்பில் 2வது ஈத்தில் ஒரு 20 22 லிட்டர் கறக்க மாதிரி ஒரு நல்ல ஹெவி சைஸில் உள்ள மாடு வாங்க நினைக்க முடியும். கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மடி செட் பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டவரி மடியில் மாடு வெளியே அவுக்க முடியாது. அவ்வளோ ஒரு மடி செட்டாக வரக்கூடிய பசு. நம்ம கோபால் டைரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டை குளத்தில் நம்ம கோபால் டைரி ஃபார்ம் வந்திருக்கு. நம்ம பண்ணையிலேருந்து அதிகப்படியான மாடுகள் கன்னியாகுமரி, நாகர்கோவில், மார்த்தாண்டம் எல்லா லைனுமே சேல் ஆகிட்டு இருக்குது. அதேமாதிரி கேரளா, திருவனந்தபுரம், நெய்யாற்றங்கரை, நெடுமங்காடு, ஆற்றிங்கல், புனலூர் எல்லா லைனுமே நம்ம ஜாயிண்ட் வடகையில் ஒரு மாடு எடுத்தாலுமே நம்ம ஜாயிண்ட் வடகையில் கோயம்புத்தூர் எல்லா லைனுமே நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம். திண்டுக்கல், திருச்சி எல்லா லைனுமே நம்ம மாடுகள் வாரம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா தலையீத்து கிடையாது. தலையீத்து 4 பல். தலையீத்து 4 பல்லில் நல்ல ஒரு ப்ரீடாக உள்ள பசு. மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா தலையீத்தில் நேரத்துக்கு ஒரு 19 20 லிட்டர் பாலை எதிர்பார்க்கலாம். இதுவும் மாடு தொலின்னு பார்த்திங்கன்னா நல்லா பீஸ் வேட்டியாக இருக்கும். வவ்வா தொலி மாடு எவ்வளோக்கு எவ்வளோ வைக்குமோ அதுக்கு தக்கன கறக்கக்கூடிய பசு. மாடுன்னு பார்த்திங்கன்னா தலையீத்து 4 பல். மாடு இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 4 நாள் டேட் இருக்குது. தலையீத்தில் ஒரு 20 லிட்டர் கறக்க மாதிரி ஒரு நல்ல ஆஸ் கொம்பில் ஒரு மாடு வாங்க நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். தலையீத்து மாடு எல்லாருமே எதுக்கு தலையீத்து 2000 எடுக்கணும்னு நம்ம சொல்லுதான்னு கேட்டிங்கன்னா தலையீத்து மாடு எடுத்தனாக்கா ஒரு 10 வருஷம் நம்ம பண்ணையில் மாற்றணும். கால்சியம் டவுனு, படுத்துட்டு எந்திக்கலை, அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஒரு இதே மாடு ஒரு 4வது ஈத்தோ 5வது ஈத்த மாடுகள் இன்றைக்கி நம்ம பண்ணைக்கு வரக்கூடிய நிறைய பேர் நம்ம எடுக்க சொல்லுது. இல்லைன்னா நாளைக்கு அந்த மாடுகள் கால்சியம் டவுன் 10 வருஷம் வச்சுக்கலாம். அதனால் நம்ம பண்ணையில் நிறைய பண்ணைக்கு வரக்கூடிய மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தலையீத்து 2வது ஈத்தில் ஒரு பல்லு பாக்கியாக உள்ள மாடுகளை தான் நம்ம வச்சுருக்கோம். அதுபோக நிறைய பேர் ஒரு 4வது ஈத்து 3வது ஈத்து பாலுக்காண்டி கேட்கக்கூடியவங்களுக்கு நம்ம 4வது ஈத்து 3வது ஈத்து மாடுகள் நம்ம பண்ணையிலேருந்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம கோபால் டைரி ஃபார்மில் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ப்ரீடாக உள்ள மாடு, ஹெவி சைஸில். நம்ம கறவை ஒரு பண்ணையில் 4 லிட்டரோ 3 லிட்டரோ கறக்க மாடுகள் வச்சு மெயின்டைன் பண்ணி ஆள் சம்பளம் கொடுத்து இப்போ உள்ளதுக்கெல்லாம் கட்டாது. அதுக்கு தான் நம்ம மாடுகள் வாங்கினா பண்ணைக்கு வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வாங்கினாலும் சரி, உருப்படியான மாடுகள் வாங்குன்னு சொல்லணும். ஒரு 18 லிட்டரோ 20 லிட்டரோ கறந்தால் தான் இப்போ உள்ள விலைவாசிக்கு எல்லாருமே ஒரு பண்ணையாக இருந்தாலும் சரி, வீட்டில் ஒரு மாடு வச்சு பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு அமௌண்ட்டு நம்ம கைக்கு வர மாதிரி தெரியும். இதே 4 லிட்டரோ 5 லிட்டரோ இன்றைக்கி ஒரு 10,000 20,000 வித்தியாசமாக தெரியும் சின்ன மாடு வாங்கையில். அது அங்கே கறவைன்னு பார்த்திங்கன்னா அதோட கறவை அங்கே ஒரு 5 லிட்டரோ 4 லிட்டரோ தான் கறந்துக்கிட்டு இருக்கும். பெரிய மாடுகள் வாங்கி இன்றைக்கி ஒரு 10,000 20,000 கூட தெரிஞ்சாலும் என்றைக்கும் நம்ம 4 ஈத்து 5 ஈத்து கறந்துட்டு விற்றாலும் இந்த மாட்டோட பணங்கள் என்றைக்குமே போகாது. என்றைக்குமே இந்த மதிப்பு குறையாமல் தான் இருக்கும். அதே மாதிரி கறவைன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெய்லி ஒரு 1000 ரூபா சம்பளம் வர மாதிரி இருக்கும். ஒரு மாடு வச்சுருந்தாலும் ஒரு பண்ணையில் ஒரு 10 மாடு வச்சுருக்கோன்னா ஒரு ஆள் சம்பளம் கொடுத்து பார்க்கக்கூடிய டைப்பில் இந்த ஹெவி சைஸில் நல்ல பிரீடாக உள்ள மாடு வச்சுருந்தீங்கன்னா தான் என்றைக்குமே ஒரு பண்ணையை ரன் பண்ணதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா ஒரு 2வது ஈத்து 6 பல்ல நல்ல பிளாக் மெஜாரிட்டியில் ஹெவி சைஸில் உள்ள பஸ் 6 பல் தான். மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த 2வது ஈத்தில் ஒரு 22 லிட்டர் பால் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம். மாடு இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 4 நாள்லேருந்து 1 வாரம் வரை டேட் இருக்குது. 4 நாளில் நல்லா அடைச்சி மடி எடுக்க போச்சு. நல்ல கொம்புதலை, நல்ல பிளாக் மெஜாரிட்டி
பிளாக் டைமண்ட் மாதிரி உள்ள விஷயம். மாட்டோட காம்பு விலக்கடின்னு பார்த்திங்கன்னா ஒரு காம்புக்கு ஒரு அடி விலக்கடியில் இருக்குது. இதேமாதிரி மாடுகள் தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டை கொடுத்தா நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலுமே நம்ம ஜாயிண்ட் வாடகையிலே என்னால் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். ஒரு மாடாக இருந்தாலுமே யாராக இருந்தாலும் கேளுங்க, நம்ம